இக்ஷ்வாகுன்ற ராஜா நம்பெருமாளை பெரிய பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு வந்து சரையு நதிக்கரையிலே பிரதிஷ்டை செய்து இங்கு பெருமாளுக்கு எல்லா விதமான சகல உபச்சாரங்களையும் சகல கைங்கரியங்களையும் திருவாராதனங்களையும் இந்த பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தையும் நடத்தி வரான் என்பது சரித்திரம். பிறகு இக்ஷ்வாகுலேந்து ஆரம்பிச்சு ராமர் காலம் வரைக்கும் இந்த பெருமாள் ஆராதனை பண்ணி கொண்டு வரா. தன்னைத்தானே ஆராதனை செய்த பெருமாள் ராமரே பெருமாள், பெரிய பெருமாளும் பெருமாள் ஆக தானே தன்னை ஆராதனம் செய்து கொண்டான். இந்த பெருமாளுக்கு தனி பெருமை உண்டு. தோலாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படின்பா. இந்த பெருமாள் ஆராதனை பண்ணி கொண்டு வரார். பிறகு விபீஷணன் தனக்கு செய்த பரம உபகாரத்தினால இந்த பெருமாளை விபீஷணனுக்கு பரிசாக எழுந்துள்ள பண்ணி கொடுக்கிறார். நீ லங்கை கூட்டிட்டு போ, இந்த பெருமாளை அழைச்சிட்டு போ, அங்க உன்னுடைய லங்கையிலிருந்து பெருமாள் எழுந்துள்ள பண்ணி நாம் எப்படி இந்த பெருமாளுக்கு ஆராதனம் செய்தோமோ அதே போல நீயும் ஆராதனை செய் என்று விபீஷணனிடத்திலிருந்து பெருமாளை கொடுக்கிறார். விபீஷணன் அப்துவா குலதனம் ராஜா என்று சொல்வது போல இந்த பெருமாள் எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து லங்கைக்கு போயின்னு இருக்கார். அப்போ அந்த பங்குனி மாச பிரம்மோற்சவம் பண்ணக்கூடிய நேரம் காலம் நெருங்கி வந்து விட்டது. இங்கே உபய காவேரி மத்தியிலே பெருமாள் ஏழை பண்ணி கொண்டு பறந்துட்டு வரான் அந்த விபீஷணன். இங்க நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு, சோலை வாய்ப்பு இவை எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால சேஷ பீட்டமும் இந்த பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த பெருமாள் இங்க ஏழை பண்றான். ஏழை பண்ணினதும் இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்தை இங்க நடத்துறான். நடத்தி திரும்பி பெருமாள் எழுந்துள்ள பண்ணி கொண்டு லங்கைக்கு போகணும்னு நினைக்கிறான். பெருமாள் நாம் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதாக சரித்திரம். இங்க முன்னாடியே இந்த இடத்துல தர்மவர்மான ஒரு ராஜா இருந்தார். தர்மவர்மான ராஜா யாருன்னா சோழ ராஜா. அவர் அந்த ராஜா என்ன பண்றார், தசரத புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் சமயத்துல தசரதனுடைய மாளிகை பார்க்க போறார். அப்போ இந்த பெருமாள் அங்க இருக்கிறத பாக்குறார். பார்த்ததும் கேட்கற, இந்த பெருமாள் எங்களுக்கு எங்க ஊர்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறச்சே, நான் அவர் சொத்துப்பா, என் சொத்து அவர் கிடையாது, அவரா இஷ்டப்பட்டு உன் ஊருக்கு வந்தா தான் உண்டு அப்படின்னு சொன்னதும் தசரத ராஜா அந்த தர்மவர்மான ராஜா என்ன பண்றான், இங்க சேஷபீடத்துக்கு பக்கத்துல உட்காந்து தியானம் பண்றான். ராமர் காலம் முடிஞ்சு விபீஷணன் பெருமாள் ஏழை பண்ணி கொண்டு வந்து இங்க ஏழை பண்ண சமையலாம் நிஷ்ட கலையிறது. அவனுக்கு பார்த்தா இங்க ரங்க விமானத்தை எங்க அங்க சரையு நதிக்கரையில பார்த்தானோ அந்த பெருமாள் தான் கண் முன்னாடி வந்து நிற்கிறார். இவா யார், தர்மவர்மாவும் விபீஷணனும் சேர்ந்து உற்சவத்தை நடத்துறா. 10 நாள் உற்சவம் நடக்கிறது. விசேஷம் என்ன, ஸ்ரீரங்கத்துல முதல்ல நடந்த உற்சவம். நாம் எப்படி இன்னைக்கு இந்த உற்சவத்தை அனுபவிக்கிறோமோ அதே போல முதல்ல இந்த ஸ்ரீரங்கம் வாசிகள் அனுபவிச்ச உற்சவம் எதுன்னா இந்த பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் தான். இந்த பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் அப்படின்றது உத்தரத்தை முன்னிட்டு தான் பண்றான். ரோஹிணி நட்சத்திரம்லாம் கொடி ஏறுறது. இந்த உற்சவத்தினுடைய பிரயோஜனம் என்ன, தீர்த்தவாரி என்னைக்கு நடக்கிறது, பொதுவா எல்லா உற்சவத்திலையும் தேர் அன்னைக்கு தீர்த்தவாரின்னு சொல்லுவோம். இந்த உற்சவத்துல மாத்திரம் உத்தரத்தன்னைக்கு முன்னிட்டு இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கிறதுனால உத்தரத்தன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கிறது. அதனாலதான் இந்த உற்சவத்தினுடைய அங்குராபரணத்தன்னைக்கு 3 பேர் வருவா. பொதுவாக இந்த ஊர் அங்குராபரணத்துல முதல் அங்குராபணம்னா இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள்ல ஹனுமார் எழுந்தருள்வார், விஸ்வக்ஷனர் எழுந்தருள்வார். ஆனா இந்த உற்சவத்துல மட்டும் விபீஷணனும் சேர்ந்து எழுந்தருள்வார். என்ன காரணம் அப்படின்னா, விபீஷண பெருமாள் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து இங்க ஏழை பண்ணி இந்த ஊர்ல நடத்தணும்னு ஆசைப்பட்டு நடத்தினான். பெருமாளும் அது மனமுகந்தார். அதனால இவர் எல்லாரும் இருந்தார். இந்த உற்சவத்தை முதல் நடத்தின ஸ்ரீரங்கத்துல யாரு, பிரம்மாவே இந்த வந்து உற்சவத்தை இந்த நடத்தினார். 10 நாள் பிரம்மோற்சவம் நல்லபடியாக முடிந்தது. தர்மவர்ம ராஜா விபீஷணன்ல கேட்கிற, இந்த பெருமாள் இங்கேயே இருக்கட்டும், நான் இது மாதிரி போயிருந்தேன், எனக்கு கேட்டேன், நான் கிடைக்கல, நான் என்னுடைய தபசுனால பெருமாள் இங்க எழுந்துள்ளிருக்காருன்னு சொல்ல இவர் 2 பேரும் கேட்கிறா பெருமாள் இடத்துல, நான் இங்கேயே இருக்கேன், உன் திசை நோக்கி மண்ணுடைய வீடனருக்காய் மலைக்கண் வைத்து என்பிறான் அப்படின்னா, விபீஷணனுக்காக என் தெற்கு நோக்கி பெருமாள் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சரித்திரம். எது எப்படி ஆகிலும் ஆதி பிரம்மோற்சவம் முதல் நடத்தியது பிரம்மா. அடுத்தது அங்க சரையு நதிக்கரை எல்லா ராஜாக்களும் நடத்தினா. அடுத்தது இங்க ஸ்ரீரங்கத்துல முதல் நடந்த உற்சவம் இந்த உற்சவம் தான். அதையும் பிரம்மாவே வந்து நடத்துறார். இப்படி எல்லா பெருமைகளையும் கொண்ட இந்த உற்சவம் ஆனது விபீஷணன், ஹனுமார், அப்புறம் விஸ்வக்ஷேனர் இவ எல்லாரும் முன்னிருந்து இந்த உற்சவத்தை தர்மவர்மாவும் முன்னிருந்து நடத்தினார். இந்த உற்சவத்தை நாமும் கண்டருள்வோம்.